கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் 2022 எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ உங்களோட ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி இருக்கும், டான்செட் எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். ஸோ அந்த கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் அட்மிஷன் போடுவீங்க காலேஜுக்கு. அது எப்படி நடக்கும், அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோ தாங்க இது. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க எம்பிஏ எம்சிஏக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர், அதாவது கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து போன வருஷத்தோடது. ஸோ எல்லா வருஷமும் இதே தான், சரிங்களா? இதே ப்ரொசீஜர் தான் நடக்கும். ஸோ என்னென்ன ஃபேஸஸில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 8 ஃபேஸ் சொல்லியிருக்காங்க, இல்லை 9 ஃபேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 9 ஃபேஸஸில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஆனது நடக்கும். உங்களுக்கான கவுன்சிலிங்கை யார் நடத்துவா அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஜிசிடி காலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் உங்களுக்கான கவுன்சிலிங்கை நடத்துவாங்க. என்ன ப்ரோ, நாங்கள் இப்போது எக்ஸாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வச்சது தானே எழுதணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் டான்செட் வச்சது அண்ணா யூனிவர்சிட்டி தான், ஆனால் டான்செட்டோட கவுன்சிலிங்கை நடத்துறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தாங்க. ஸோ இதுதான் எல்லா வருஷமும் நடக்கக்கூடியது. ஆஃப்லைனில் இருந்தப்பையும் அவங்க தான் நடத்துனாங்க. நேரில் எல்லோரும் கோயம்புத்தூர் போய் தான் அட்டன் பண்ணுவாங்க கவுன்சிலிங்கை, சரிங்களா? ஆன்லைன்லேயும் அவங்க தான் நடத்துகிறாங்க. ஆனால் எம்இ எம்டெக் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் யார் நடத்துவா அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்துவாங்க. அது தனியாக நடக்கும். ஆனால் இதே ஃபேஸஸ் தான், இது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ கவுன்சிலிங்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் விடுவாங்க. ஸோ உடனே நீங்கள் எல்லோரும் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ எல்லோரும் எக்ஸாம் எழுதி முடித்தோம். இது வரைக்கும் என்ன ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணோம், அதுக்கு அடுத்தது எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்தது, அப்புறம் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி முடித்ததும் ரிசல்ட் வந்து அதோட ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணுவோம். இந்த 4 ப்ராசஸ் தான் இது வரைக்கும் நம்ம பண்ணது. இதுக்கு மேலே தான் முக்கியமான ப்ராசஸே இருக்குது. ஏன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இஷ்டப்பட்டவங்க யார் வேணாலும் கவுன்சிலிங் கலந்துக்கலாம், ஓகேவா? எக்ஸாம் எழுதி முடித்தவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும், சரிங்களா? அடுத்தது இந்த எக்ஸாமே எழுதிட்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்காமையும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உண்டு. ஸோ இப்போது எக்ஸாமில் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ கவுன்சிலிங்க்கு புதுசாக அப்ளை பண்ணணும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். அவங்க கேட்பாங்க, ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்களோடது இருக்கோ கையில் அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. தென் மூணாவது ஸ்டெப்பு ஆன்லைன்லேயே உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? தென் நாலாவது ஸ்டெப்பு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. எம்பிஏக்கு தனியாகவும் எம்சிஏக்கு தனியாகவும் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, உங்களோட சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டே உங்களுக்கு 4வது ஸ்டெப்பாக தான் வருது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் 5வது ஸ்டெப்பு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. அது என்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டிங்கன்னா, அதாவது ஹேண்டிகேப்டு இருப்பாங்க இல்லையா, ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அவங்களோட கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங்கே வரும். ஸோ அதுக்கு அடுத்தது 6வது ஸ்டெப்பாக ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுக்கும் நடக்கும். ஸோ எம்பிஏக்கு தனியாக எம்சிஏக்கு தனியாக தான் நடக்கும். அது ஒரு 5 நாள், இது ஒரு 5 நாள், அப்படி தான் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 6வது ஸ்டெப்பில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் இந்த 6வது ஸ்டெப்பில் உங்களுக்கு 5 ஸ்டெப் உண்டு. அதாவது அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டெப்பில் மட்டும் உங்களுக்கு 5 ஸ்டெப் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நீங்கள் ஃபீ பே பண்ணுவீங்க. 5300 ரூபாய் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 1150 ரூபா ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும் கவுன்சிலிங்க்கு. சரிங்களா? அது வந்து உங்களோட அட்மிஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை நீங்கள் காலேஜ் எதுவும் எடுக்கலை, இல்லை எடுத்த காலேஜ் வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 800 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும். தென் ரெண்டாவது சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் தான் இல்லையா? ஸோ எனக்கு எந்தெந்த காலேஜ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்க. அன்லிமிட்டட், எவ்வளோ காலேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ காலேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஆர்டர் பண்ணணும். ரீஆர்டர்னு சொல்லுவாங்க. அதை எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் தான் வேணும், இதுக்கு அடுத்தது இந்த காலேஜ், இதுக்கு அடுத்தது இந்த காலேஜுன்னு நீங்கள் தான் ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ லைனாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணி இப்போ 100 காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 100ஐயும் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ மொதல் காலேஜில் பார்ப்பாங்க, சீட் இருக்கா, இருந்தால் கொடுத்துருவாங்க. இல்லையா 2வது காலேஜ், இல்லையா 3வது காலேஜ், இல்லையா 7வது காலேஜ், இப்படியே லைனாக போகும். இப்போ 10வது காலேஜில் சீட் இருக்குது அப்படின்னா 10வது காலேஜை உங்களுக்கு லாக் பண்ணிடும். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11th காலேஜை போய் கூட பார்க்காது. அதனால நல்ல காலேஜெல்லாம் லைனாக ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துடணும். அதனால தான் ரீஆர்டருங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து அங்கே வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ சாய்ஸை நீங்கள் வந்து ரீஆர்டர் பண்ணி ஃபில் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க. அடுத்தது ரீஆர்டர் பண்ணி லாக் பண்ணிடுறீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அது என்ன டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். நம்ம 10-15 காலேஜ் கொடுத்துருப்போம், அதில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஒருவேளை உங்களுக்கு காலேஜே கிடைக்கல அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நோ காலேஜஸ் அலாட்டட் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து இந்த காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜை அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு. இந்த காலேஜ் எனக்கு வேணும், அப்படி இல்லைன்னா இந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லணும். அதில் உங்களுக்கு 4 ஸ்டெப் உண்டு. எப்படின்னா, இப்போ கிடச்சிருக்க காலேஜ் எனக்கு ஓகே, இருந்தாலும் மேலே இருக்கிற காலேஜில் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இப்போ இருக்கிற காலேஜே எனக்கு போதும், இந்த நின்னொன்னே இப்போ இருக்கிற காலேஜ் எனக்கு வேணாம், மேலே இருக்கிற காலேஜில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேணாம் எனக்கு காலேஜே. அடுத்தது எனக்கு இப்போ கிடச்சிருக்க காலேஜே வேணாம், நான் கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது இப்போ சொல்லும்போது புரியாது, நான் டெமோ வீடியோவாக காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இது வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஸ்டெப்பில் நடக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அது என்ன ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பேர் போட்டு உங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி பிரிண்ட் அவுட் போட்டு வந்துடும். ஸோ இந்த காலேஜை உங்களுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அந்த காலேஜில் கொடுத்து அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. இதே ப்ராசஸ் தான் எம்பிஏக்கும். ஸோ முடிஞ்சுதா? சரி, இதெல்லாம் முடிஞ்சுதான்னு பார்த்தா அடுத்தது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அது என்னங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய பேர் காலேஜ் கிடைக்காம இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் காலேஜ் கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களாம் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி தனியாலாம் ஃபீ பே பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் மீதி எந்த காலேஜெல்லாம் இருக்கோ எல்லோரும் எடுத்தது போக மிச்சம் மீதி காலேஜில் சீட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங்க்கு கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸாம்லாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அவங்களும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மட்டும் எல்லாருக்கும் ஆஃப்லைனில் நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நேரில் கோயம்புத்தூர் ஜிசிடி காலேஜ் போய் அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் அடுத்தது எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 9th ஸ்டெப், கடைசி ஸ்டெப்பு. அதுதான் கவுன்சிலிங்கோட கடைசி நாள். அது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், எஸ்சிஏ அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்குங்க அப்படின்னு. அதாவது எஸ்சிலேயே ஏன்னு வரும், ஆதி திராவிடர், அருந்ததியர், இந்த மாதிரி வரக்கூடிய கேஸ்ட்டு ஒரு 4-5 கேஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து எஸ்சிஏன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது எஸ்சிஏக்குன்னு தனியாக ரிசர்வேஷன் உண்டு. அந்த ரிசர்வேஷனில் சீட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் எடுத்துக்கலாம். ஸோ எஸ்சி கேண்டிடேட்டு அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. இப்போ ஒரு நல்ல காலேஜில் எஸ்சிஏல 2 சீட் இருக்குது, ஆனால் யாருமே எடுக்கலை. எஸ்சிஏ கேண்டிடேட்டு இல்லை, அதனால எடுக்கலை. சரிங்களா? ஆனால் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு அந்த காலேஜில் சீட் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதால வேறு ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சீட்ஸை வந்து பெண்டிங் வச்சுருந்து அதை இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கில் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு தருவாங்க. ஸோ அதனால வேறு ஒரு காலேஜ் எடுத்தவங்க கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த காலேஜை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அதாவது எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண முடியும். இந்த சீட்டை கொடுத்துட்டு அந்த சீட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? புதுசாக எடுக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற இந்த காலேஜ் சீட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த காலேஜோட சீட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து கடைசி ஸ்டெப்பு. ஸோ இந்த 9 ஸ்டெப்பு தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட முடிஞ்சதும் நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும் கைக்கு. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களோட காலேஜில் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 1 by 1 தனித்தனி ஸ்டெப்ஸையும் தனித்தனி டெமோ வீடியோவாக தருவேன். சரிங்களா? அதை ப்ரீ அப்டேட்டாகவே கொடுத்துருவேன். அப்புறம் கவுன்சிலிங் நடக்கும்போதும் உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்லேயும் நான் உங்களுக்கு தருவேன். சரிங்களா? ஸோ ப்ரீ அப்டேட்லாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்த அப்புறம் லைனாக வரும். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு லேட் ஆகும். அந்த 3 மாத கேப்பெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்து தான் நான் உங்களை வந்து ரெடி பண்ணி வைப்போம். சரிங்களா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவுன்சிலிங் பற்றிலாம் யாரும் பயப்பட தேவையில்ல. அதெல்லாம் ஆன் டைமுக்கு உங்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.